வணக்கம், நான் சினிமா ரசிகன். இப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய யூத் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதோடைய ஹீரோ கென் கருணாஸ், இதோடைய டைரக்டரும் அவரே தான். தேவதர்ஷினி, சுராஜ் இவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஸ்கூல் படிக்கக்கூடிய இந்த ஹீரோ, அந்த பையனுடைய ஆசை என்ன அப்படின்னா, ஸ்கூலில் ஒரு பொண்ணை காதலிக்கணும், அப்புறம் காலேஜில் காதலிக்கணும், அப்புறம் மேரேஜ், அப்புறம் லைஃப் இப்படி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த பையன், அவனுடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்ததா இல்லையா? அப்பாவாக வரக்கூடிய சுராஜ் ஒரு பேக்கரி நடத்துகிறாரு. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தேவதர்ஷினி. அம்மா வந்து ஒரு பக்திமானாக இருக்கிறாங்க. பையன் நல்லா படித்து நல்லா வரணும்னு சொல்லி அவங்க விரும்பக்கூடிய ஒரு கேரக்டர். அப்பா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டானால அப்பாவுக்கும் பையனுக்குமான அந்த பாண்டிங்கில் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. பையன் சரியாக வரமாட்டான் அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு. இந்த பையன் விருப்பப்பட்டபடியே அவனுடைய வாழ்க்கையில் 2-3 பெண்கள் வராங்க. ஸோ அவனுடைய காதல்லாம் என்ன ஆச்சு, இதெல்லாம் தான் இந்த படம் பேசியிருக்கோம். இந்த படத்துடைய கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, ஹீரோவுக்கு 10th ரிசல்ட் அன்றைக்கி தான் வருது. அவர் ஜஸ்ட்டு பாஸ் ஆகிறாரு. அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த பையன் தேரமாட்டான்னு அப்பா நினைக்கிறாரு. அப்புறமா அந்த பையனை ஸ்கூலில் சேர்க்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நளினி தான் அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல். அப்புறமா ஒரு வழியாக தேவதர்ஷினி அவங்க கையை காலை பிடிச்சி பையனை ஸ்கூலில் சேர்த்துடுறாங்க. இப்போ அந்த பையனுடைய வாழ்க்கையில் முதல்ல ஒரு பெண் வராங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமான ஒரு காதல். அதுக்கப்புறமா இன்னொரு பெண் வராங்க. அதுக்கப்புறமா 3ஆவதாக அந்த பையனுக்கு ஒரு காதல் வருது. இப்படி இந்த பையனுடைய புரிதல் என்ன, இந்த டீனேஜில் அந்த பையனுடைய பார்வை என்னவாக இருந்தது, உண்மையான அன்புன்னு என்ன, காதல்னு என்ன, இதெல்லாம் அந்த பையனுக்கு புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகாகவே சொல்லியிருப்பாங்க. காமெடி கலந்த ஒரு கதையாக தான் இது சொல்லப்பட்டிருக்கும். முதல் பாதி வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. 2வது பாதி ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறது போல் தோணும். என்னடா இது, இந்த பையன் முதல்ல ஒரு பொண்ணை காதலிச்சான், அப்புறம் ஒரு பொண்ணை காதலிச்சான், இப்போ ஒரு பொண்ணை காதலிக்கிறான், இதுதான் படமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இடத்துல ஒரு சலிப்பு தட்டுறது போல் இருக்கும். அந்த இடத்துல கதை கொஞ்சம் சூடு பிடிக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய காட்சிகள் எல்லாமே நமக்கு நிறைய படங்களை பார்த்து பழக்கப்பட்ட காட்சிகள் போல தான் தோணும். ஆனால் கூட அந்த ட்ரீட்மெண்ட் நமக்கு நல்லா இருந்தது. அது சுவாரஸ்யமாக நம்மளை உட்கார வச்சதுன்னு சொல்லலாம். கென் கருணாஸுடைய முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸு, டான்ஸு, அதே போல் அந்த ஸ்கிரிப்டு, அப்புறமா அந்த காட்சிப்படுத்தின விதம், அந்த கதையை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்த விதம்னு இந்த ஆட்களை வேலை வாங்கின விதத்தில் கூட ஒரு சிறந்த ஒரு டைரக்டராகவே நமக்கு தெரிகிறாரு. படத்தில் நிறைய சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. குறிப்பாக அந்த ஹாஸ்பிட்டல் வச்சு அப்பா எமோஷனல் ஆகக்கூடிய ஒரு காட்சி, அதே போல் அப்பாவும் பையனும் மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு காட்சி, அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுராஜ் வந்து ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்ட்ரியா கதை ஒன்று சொல்வார். அது சுவாரஸ்யமாகவே இருந்தது. தேவதர்ஷினி ரொம்ப நல்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே போல் அவருக்கு நண்பர்களாக வரக்கூடிய அந்த குண்டு பையன், ஒரு குண்டு பொண்ணு, இவங்க எல்லாருமே அவங்களுடைய ரோலெல்லாம் சிறப்பாக பண்ணியிருப்பாங்க. நளினி பிரின்சிபலாக வருவாங்க. அவங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தால் கூட நல்லாவே இருந்தது. டீனேஜ் பசங்களை வச்சு ஒரு கதையை சொல்லும்போது நிறைய கவர்ச்சிகரமான காட்சிகள், ரொம்பவே வல்காரிட்டி, இந்த மாதிரி தான் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் துளியும் வல்காரிட்டி இருக்காது. அந்த காட்சி அமைப்புகளுமே ரொம்ப டீசெண்டாகவே இருக்கும். எந்த இடத்துலையும் நீங்கள் மோசலிக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட இருக்காது. வசனங்கள், டபுள் மீனிங் வசனங்கள் இருக்காது. நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்த்து ரசிக்கலாம். நிறைய இடத்துல நீங்கள் மனசு விட்டு சிரிப்பீங்க. படத்துடைய முடிவப்போ வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி பார்த்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ஆகா ஓகோ படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் தரமான ஒரு படம் தான். பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கென் கருணாஸ் ரொம்ப ஒரு தரமான ஒரு நடிப்பு, சிறப்பான நடிப்பு. சுராஜ், தேவதர்ஷினி அவங்க எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மர் தான். அதெல்லாம் கேட்க வேண்டியதே இல்லை. சூப்பராகவே எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒளிப்பதிவு விக்கி அதுவும் நல்லா பண்ணியிருந்தார். ஜிவி பிரகாஷ்குமாரோடைய மியூசிக் அல்டிமேட்டு. அந்த முட்டை கலக்கிங்கிற பாட்டெலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கதாநாயகியாக வரக்கூடிய அனிஷ்மா, அப்புறம் இன்னும் 2 பெண்கள் வராங்க. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த வழியை சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. ஒரு தரமான படம் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.